ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச என்ன? எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரலான்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, பார்க்கணும் போல இருக்கு. கஷ்டத்தில் அதை எங்கள் அம்மா மட்டும் தான் என் கூட உறுதுணையாகவும் துணையாகவும் இருந்துச்சு. வேற யாருமே கிடையாது. அதனால் அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் வீட்டுக்கு வந்தப்போ கூட. போய் வரட்டு எப்படி இருக்கு நான் பார்த்துட்டு வரலாம் போல தோணுது. போயிட்டு தான் வரவா? நீங்கள் எதுவும் நினச்சிக்கிற மாட்டீங்கல்ல? ஒரு பக்கம் நீங்கள் எதுவும் கோச்சிக்கிறீங்களோ என்னமோன்னு ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. போய் வரட்டு பார்த்துட்டு வரேன், நல்லா இருக்காங்களா என்ன ஏதுன்னு. ஆ, போய் பார்த்துட்டு வந்துடவா? அதை எதுக்கு என்கிட்ட சுசிலா கேட்டுட்டு இருக்கா? உனக்கு விருப்பம் இருந்தா போய் பார்த்துட்டு வா. இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்கிட்ட கேட்டுட்டு தான் போய் பார்க்கணும்னு எதுவும் இருக்கா என்ன? ஒன்றும் இல்லை. நீ போய் இப்போ எப்போ வேணுமோ போய் பாரு. எப்போ வேணுமோ வா. ஒன்றும் இது இல்லை. போயிட்டு வா. கேட்காம நான் பாட்டுக்கு போகக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். போயிட்டு வந்துடவா? ஒரு 2000 ஆகுதும் அமௌண்ட் கொடுங்க. 2000மா? 5000மே எடுத்துட்டு போ. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வா. அது வேற ஒரு மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறது பிரச்சனை இல்லை. பிரியா எடுத்துக்கிட்டானா ஓகே. எடுத்துக்காம அவள் பாட்டுக்கு எனக்கு ஒன்றும் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டானா அவள் எல்லா வேலையும் பண்ணுவா கோவத்தில். அதான் கஷ்டமாக இருக்குது. அதான் பணமாக கொண்டே கொடுப்போம்மா எங்கள் அம்மா கிட்ட, செலவுக்கு தான் வச்சுக்கோமா அப்படின்னு தருவோமான்னு ஒரு நினப்பில் இருக்கேன். சரி சரி, 5000 கொண்டு போறியா 10,000 கொண்டு போறியா? ஏங்க 10,000? எனக்கு 2000 மட்டும் போதும். 2000 கொண்டு போய் கொடுப்பியா? நம்மளால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. 2000 கொண்டு போய் கொடுத்து அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? 5000 தரேன், 5000 கொடுத்துட்டு போ. 500 செலவுக்கு தரேன், பாப்பாக்கு ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு போ. இல்லைன்னா 6000 தரேன், 5000 கொடு, 1000 ஏதாவது வாங்கிட்டு போ. அப்படிங்கிறீங்க? அதுவும் கரெக்டு தான். 1000 கொடுங்க, பிள்ளைக்கு தீனி வாங்கிக்கிட்டு ஏதாவது வாங்கிக்கிட்டு போகிறேன். பாவம் என் பிள்ளை, அதுவும் கஷ்டப்படுது. தூக்கிட்டு வந்து என்கிட்ட விட்டான்னா கூட நான் தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிருவேன் அவளை. கேட்டு பாரு. குழந்தைய தரீங்களா, தூக்கிட்டு போறேன்னு கேட்டு பாரு. என்ன சொல்றாங்கன்னு பாரு. தூக்கிட்டு வந்துடல நம்ம இங்க ஸ்கூல் சேர்த்து நம்ம வச்சுக்குவோம், நம்ம பாத்துக்குவோம். சரிங்க, நான் உடனே கிளம்புறேன். அப்பாடா போ சொல்கிறீங்களோ என்னமோன்னு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. நல்ல வேளை கிளம்பு, போயிட்டு வா பார்த்துட்டு சொல்லிட்டீங்க. நான் நினச்சிட்டே இருந்தேன் கண்டிப்பாக இவர் விட மாட்டார், நம்ம போகிறது கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை போயிட்டு வா பார்த்துட்டு வான்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. விடுறீங்களோ இல்லைன்னு உள்ள ஒரு பயம். விடாம என்ன பண்ண போறேன், விடு பாத்துக்கோ. சரிங்க, நான் உடனே போயிட்டு கிளம்பிட்டு வரேன். போ சுசிலா. ஆ, அம்மா என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டு? எங்கே கிளம்புது? அது பாட்டுக்கு ஓடுது விறுவிறுன்னு. எங்கப்பா போகுதான்? ஏமா சோபி, உன் அம்மாச்சியை பார்க்கணுமா? பாப்பாவை உங்க தம்பி எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு கேட்டுச்சு. சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு. ஆமா பாவம், அதுக்கும் ஞாபகம் இருக்குல்ல உங்க அம்மாக்கும். என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியலைன்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்க தானே செய்யும். அதான் சரி போயிட்டு வா சுசிலா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரிங்க நான் போயிட்டு வரேங்கன்னு குடு ஓடுறாங்க மேடம். அதான் ஆளை பிடிக்க முடியலையா? போயிட்டாங்க பிரியாத்த. ஓடுறியா என்னன்னு திருப்பி விரட்டுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்க. கண்டிப்பா பிரியாத்த அப்படித்தான் பண்ணும். அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஏன் சோபி? சுபி நந்தினி அத்தை இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு என்கிட்ட நிறைய சொன்னா. சரி உங்க பிரியாத்தை என்னென்ன பண்ணுச்சு அப்பா இல்லாத நேரத்துல? உங்க மாமா நல்லா வச்சுக்கிட்டாரா? உங்க அம்மாச்சி உங்க பிரியாத்தை எல்லாம் நல்லா வச்சுக்கிட்டாங்களா என்ன? ஆ ஃபஸ்ட்டு நல்லா தான்ப்பா வச்சுக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாத்தாவோட அப்பா அம்மா வீடு இருக்குல்ல, அம்மா வீடு, அங்கே போய் இருந்தோம் கொஞ்ச நாள் இருக்க இருக்க அம்மாவுக்கும் பிரியாத்தைக்கும் கொஞ்சம் மன கஷ்டம் வந்துருச்சா. அப்புறம் அப்படியே இருந்தோம். சரின்ட்டு அம்மா அவங்கள்ட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பி அப்புறம் நந்தினியத்தை வீட்டுக்கு வந்தோம். நந்தினியத்தை வீட்டில் தான் பிரச்சனையே. நந்தினியத்தை ரொம்ப ஓவராக பண்ணுச்சு. அப்புறம் வேலை தரேன் ஏற்ற வேலை தரேன் அது தரேன்னு அம்மாவை சுற்றி சுற்றி வேலை வாங்குச்சு. நந்தினியத்தை சுற்றி கூட்டணும். அம்மாவுக்கு பாவம் டைமே இருக்காது. அம்மா ஃப்ரீயாக உட்காந்து அது வேலை பாரு இந்த வேலை பாருன்னு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க அங்கே உள்ளவங்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்பத்தா தாத்தா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்பத்தா தாத்தா குறையே சொல்ல முடியாது. பாசம் அவ்வளோ பாசம் நம்ம பேத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆ பிரியா விட நந்தினி மோசமா இல்ல நந்தினியை விட பிரியா மோசமாமா? அப்பா அப்படி சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே ஈக்குவல்னே சொல்லிக்கலாம். பிரியாத்த கூட ஒரு வகையில் ஓகே, எங்களை அந்த அளவுக்கு எதுவும் பண்ணாது. நந்தினி ரெண்டு பேரும் ஈக்குவல் தான்ப்பா, அப்படி யாரையும் குறை சொல்லவும் முடியாது. ரெண்டு பேரும் சேமாக தான் அவங்க நடந்துப்பாங்க. அப்ப அப்பா இல்லாத நேரத்துல இவ்வளவு நடந்திருக்குல்ல. அப்பா இல்லைன்னா இப்படிதான் கஷ்டப்பட்டிருப்பீங்களோடா. சரி, அப்புறம் எங்க போனீங்க? ஏதோ வேலைக்கு போனதை சொன்னச்சோம். அப்பா வெளியூரில் உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போலீஸாக இருக்காங்கல்ல. ஆமா, அவங்க அவங்க வீட்டுக்கா வேலைக்கு போனீங்க? அம்மா சொன்னா, நான் யாரோ நினைச்சிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன்டா. நீ இப்ப போலீஸ்னோட தான் ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டுக்கு வேலைக்கு போனீங்களா? ஷோ கடவுளே. எல்லாரும் ஒன்னா இருந்தோம். நீ என் ஃப்ரெண்ட் அவன். அங்க நல்லா வச்சுக்கிட்டாங்களா? அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அந்த அங்கிள் சூப்பராக பார்த்துக்குவாங்க.
அந்த ஆன்ட்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மக்கார் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் இன்னொரு அக்கா வேறு வேலைக்கு வந்தாங்க. அவங்க தான் அம்மாவுக்கு அவங்களுக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். கஷ்டமாக இருக்கும். அந்த அங்கிள் கூட நல்ல ரூமில் படுத்துக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த ஆன்ட்டி தான் ஒரு பாலடைஞ்ச ரூமு கொடுத்து அதில் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அதான்ப்பா கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இப்படின்னு சமாளித்து லீவுக்கு வந்தோமா. அப்புறம் மாமா தீபாவளி டைமில் ஊருக்கு வந்தோமா. மாமா இங்கே விடவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது வைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் மாமா கூட ஒன்றா இருந்தோம். அப்போதைக்கெலாம் பிரியாத்தை ஒன்றும் சொல்லலை. பிரியாத்தை ஆனால் பிரியாத்தை விட நந்தினியத்தை மோசமானவங்க தான்ப்பா. பிரியாத்தை அந்த டைம்லலாம் ஒன்றும் சொல்லலைப்பா. நல்லா வச்சுக்கிட்டாங்க. அம்மாவுக்கும் பிரியாத்தைக்கும் அப்பப்போ சண்டை வரும் தான். அம்மா ஆனால் குடும்பத்தை கொஞ்சம் வேலைக்கு போய் காட்டு வேலைக்கு போய் கூலி வேலைக்கு போய் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. அட கடவுளே, சுசிலாவை நான் எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன். சுசிலா அவங்க அப்பா வீட்டில் எப்படி இப்படிலாம் இருந்துச்சு. அப்பாவை கல்யாணம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருச்சு இல்லம்மா. ஆமாப்பா, அம்மா கஷ்டம் ரொம்ப பட்டுருச்சு. அப்புறம் தான் வடை கடை இதெல்லாம் சுட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் கொஞ்ச நாள் ஓட்டுச்சு நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்ப்பா. நீங்கள் எல்லாம் இனிமேல் எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்கப்பா. ஐயோ நீ வேறடா. அப்பா போவே மாட்டேன். இனிமேல் உங்க கூட மட்டும்தான் இருப்பேன். கஷ்டப்படுத்தினதே போதும்டா. ம், ஓகேப்பா. ச்சே, இப்ப நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஏன் இப்படிலாம் நடந்துச்சு, ஏன் இப்படிலாம் ஆச்சுன்னு எனக்கே புரியல. சரி விடுங்கப்பா, ஃபீல் பண்ணலாம் வேணாம்ப்பா. சரிடா தங்கம். அப்பா பஸ்ல 6000 ரூபாய் அம்மாக்கு எடுத்து கொடுப்போம். ஆமா, அம்மா போயிட்டு வந்துடட்டும். ம், சரிப்பா. இப்படிலாம் சொகுசா இருந்த பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டத்துல விட்டுட்டு நம்ம மாட்டுக்கு போய் தொலைஞ்சிட்டோம். அவங்க தம்பி வீட்டுக்கு மட்டும் அந்த சொத்தை எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டோம்னா போதும். அதுதான் என்ன ஆகுதுன்னு தெரியல. சொத்து நம்ம இதில் பாதி கொடுத்தாலும் வாங்கிக்கிற மாட்டாங்க போல. அவங்க சொத்து தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. எப்படி கொடுக்கறதுனே எனக்கும் புரியல. பார்ப்போம், ஏதாவது ஐடியா கிடைக்குதா என்னன்னு பார்ப்போம். ரொம்ப சுசிலாவை கஷ்டப்படுத்திட்டேன். பாவம், இனிமேல் சுசிலாவை எந்த கஷ்டமும் படாம நல்லபடியாக பார்த்து. சரி அமுதா, நான் வேலை கிளம்புறேன்னே. மதியானத்துக்கு சாப்பாடு சாப்பிட்ரு. பாப்பா பத்திரமா அவங்க அம்மாச்சி கிட்ட தானே இருக்குது. ஒன்றும் பயப்பட வேணாம். அவங்க அம்மாச்சி வீட்டில் இருக்கட்டும். நான் வேலை விட்டு சாயங்காலம் வரையில் நான் பாப்பா தூக்கிட்டு வந்துக்கிறேன். நீ பாட்டுக்கு பாப்பா தூக்க போகணுன்னு சொல்லிட்டு இதோட தான் போய்கிட்டு இருக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏற்கனவே கொஞ்சம் கூட சத்தே இல்லாதங்க மாரி சொல்லியிருக்காங்க. புரியுதா? தூங்கு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரீயா. சரியா? ரத்தம் இல்லை ஒன்றும் இல்லை. சாப்பிட்றியா என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அமுதா. என்ன தான் நடக்குதுன்னு ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஒழுங்காக சாப்பிட்டுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிங்க. சரிங்க, நீ பாட்டு தூங்கிட்டே இருக்கக்கூடாது. மத்தியானம் ஃபோன் பண்ணுவேன். சோறுலாம் சாப்பிட்ருக்கணும், மாத்திரையை போட்டிருக்கணும். முதல்ல வரையில் என்ன ஜூஸ் வாங்கிட்டு வரட்டும். ஐயோ ஜூஸா? அதுவே வேணாங்க சாமி, என்னை ஆளை விட்டுருங்க. இந்த ஜூஸ் பக்கம்லாம் நான் வரமாட்டேப்பா. அதெல்லாம் பார்த்தாவே அலர்ஜி மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் இப்போ தான் ஜூஸ் வாங்கிட்டு வரேங்கிறீங்க. தயவு செஞ்சு வேண்டாங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஏய் வேணாண்ணா, அரைஞ்சிரும் பார்த்துக்க. இப்படி அது வேணாம் இது வேணாம்னு எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. எது வாங்கி கொடுத்தாலும் வேணாம். அப்படி எப்படி தான் உடம்புல சத்துன்னு இருக்கும் சொல்லு? எப்படி தான் சத்துன்னு இருக்கும்? எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிகிட்டே இருக்கா? என்னதான் செய்கிறது, சத்து இல்லாமையா இருக்கும். எங்கே நீ பண்ணுறத பார்த்தா ஆனாப்பில் சாப்பிட்றது கிடையாது, சொல்கிறத கேட்குறது கிடையாது. ஏதாவது பழம் வாங்கிட்டு வந்தால் காஞ்சு கருவாடை அங்கே தூக்கி போடுவா, இல்லைன்னா அழுவி தூக்கி போடுவா. இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்ணுற சொல்லு? எது சொன்னாலும் கேட்குறது இல்லை அமுதா நீனு. சரி விடுங்க. இப்போ எதுக்கு அதையே பேசிகிட்டு இருக்கீங்க? நான் மாத்திரை போட்டுக்கிறேன், சாப்பிட்றேன். வரையில் ஒரு தர்பூசணி ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. தர்பூசணியா? தர்பூசணிலாம் முடியாது, மாதுளை ஜூஸ் தான் வாங்கிட்டு வருவேன். அதுதான் ரொம்ப நல்லது. உடம்புல ரத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, சத்து இல்லை, எதுவுமே இல்லைங்கிறாங்க டாக்டர். என்னதான்னு எனக்கு புரியவே இல்லை. மாதுளை தான் வாங்கிட்டு வருவேன், ஒழுங்காக குடிச்சிடுவேன். பிடிக்காததே வாங்கிட்டு வரேன். பிடிக்காத பழங்களே வாங்கி கொண்டாந்து வீட்டில் போட்டால் எப்படி தான் சாப்பிட முடியும்? அதனால தான் நான் ஒழுங்காக திங்கிறது இல்லாமல் அழுகி போயிடுது. உங்கள் அம்மாவும் அதை தொட்டு கூட பார்க்க மாட்டேங்குது. சொன்னோம்னாலும் எடுக்காது. அது ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அதுவும் எடுத்து சாப்பிட மாட்டேங்குது. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் அழுகி போயிடுது. வாங்கிட்டு வர வேணான்னாலும் கேட்குறீங்களா? வாங்கிட்டு வந்து போட்டுடுறீங்க. அப்போ நானும் வாங்கிட்டு வர சொல்கிறேன், அழுகி போகுதுன்னா. சப்பா, அதுக்கு ஏதாவது விளக்க சொல்லிக்கிட்டு இருக்காதா அமுதா? விளக்கம்லாம் சொல்லலை. ஏதோ சாப்பிட்ற பழமாக இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதுளையெல்லாம் பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. சரி, நல்லது எதுவோ அதெல்லாம் உனக்கு புரியாது. நல்லதை நீ எடுத்துக்கவும் மாட்ட. ஏதோ பண்ணு. ஆமாம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். சரிங்க, வரையில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க, குடிச்சு தொலைகிறேன். எனக்கு இப்போ தூக்கம் வருது. தூங்கு.
ஆ மணி எத்தனை அது இப்போ கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஏண்டா சொல்கிறத முதல்ல கேளு. ஏதாவது பேசணும்னு பேசாத. அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவள் படுத்திருக்கட்டும். ஏதாவது வேலை கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நீ பாருமா. பாவம். ஆமாம்மா, என்ன அப்படி உடம்பு சரியில்லை? என்ன ஒண்ணுது? மா உடம்புக்கே சுத்தர சரியில்லைம்மா பாவம். அவளால் ஒன்றும் முடியல. உடம்புல ரத்தம் இல்லை, சத்து இல்லை, ஒன்றுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறதுனே தெரிலம்மா. எப்படி இருக்கா? சரியாக சாப்பிட்றாளா என்னன்னு கூட தெரியல. ஐயோ ஐயோ, ஆஸ்பத்திரியில் இன்றைக்கி 1000 ரூபா செலவாக போச்சு. 1000 ரூபா செலவா? ஏன் திங்காம யாருக்கு? ஆ சொல்லுடா, திங்காம இருக்கா? ஆள் நல்லா குண்டூஸ் மாதிரி தண்டி பெருத்து போயிருக்கே. இதுக்கு என்ன சத்து இல்லை சத்து இல்லைங்கிற? நல்லா தான் இருக்கும், நடிக்குது போல. ஆமா, சத்து இல்லையாம்ல சத்து. அதெல்லாம் நேர நேரத்துக்கு தட்டு 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 தான் போட்டு திங்கிது தான். திங்காமலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தின்னுக்கிட்டு தான் இருக்கு. சத்து இல்லையாம்ல உங்ககிட்ட சொல்லுது, நீயும் கேட்குறியாக்கா? மா என்ன நினச்சி பேசிக்கிட்டு இருக்கா? நேர் தட்டு தட்டா திங்கிதா? இப்பெல்லாம் பேசலாமா? யாரு தான் சாப்பிடாம இருக்காங்க? சாப்பிட்டாலும் உடம்புல சத்து இருக்காதுமா. எப்பட்றா இல்லாமல் இருக்கும்? தண்டி அப்புறம் இருக்குது, குண்டூஸ் மாதிரி தண்டி பெருத்து கிடக்கு குந்தாடி மாதிரி. அப்புறம் எப்படி சத்து இல்லாமல் இருக்கும்னு நீ சொல்கிற? என்ன, எனக்கு எது தெரியாதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறியா? சத்து இல்லை சத்து இல்லைன்னா என்ன சத்து இல்லை உன் பொண்டாட்டிக்கு? வந்துட்டேன், சத்து இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு. யாருக்கிட்ட காத்து குத்துறேன்? உன்கிட்டலாம் சொன்னா புரியாது உனக்கு. ஆமாம் ஆமாம், எனக்கு புரியாது தான். இரு, அவள் பாட்டு தூங்கிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் பெருத்து போச்சு, குந்தாணி மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பேசாத. அவள் காதில் விழுந்துச்சுன்னா சங்கடப்படுவா. ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்குன்னு சொல்லி படுத்திருக்கிறா. சொல்லிவிட்டேன். எல்லாம் கேட்டுட்டு தாங்க படுத்திருக்கேன். இப்போ தூங்கின நிமிஷத்துல நல்லா தூங்கிட்டேனா? தூக்கம் வந்துச்சுதான், படுத்தேதான். ஆனால் இவங்க பேசுறது கேட்டால் நான் இனிமேல் எங்கிட்ட நான் தூங்குறது? எங்கிட்டங்க இனிமேல் தூங்குறது நான்? ஏய் இந்த அமுதா, ஆடா அது வயசான கிழவி கூறு மாதிரி போச்சு, கூறு கிட்டத்தனமாக ஒன்று ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு போய் நீ எதுக்கு வருத்தப்படணும்? ஆட விடுவியா? விடு அமுதா. ஆமாம். எப்படிங்க அப்படிலாம் உங்களால் பேச முடியுது? இந்த மாதிரிலாம் அது கேட்குறது நல்லா இருக்கா? சொல்லுங்க. புரியுதுதான். என்ன செய்ய சொல்கிறம்மா? இங்கே பாரு, பாவம் அவ போட்டு கஷ்டப்படுத்துகிற நீ. யாரா இருந்தாலும் இதாண்ட கேட்பாவ. கஷ்டப்படுத்துறேன் இப்பதான்.